மதி, மதி, யார் அந்த பையன்? இந்த பொண்ணு எதுக்கு அவங்க கூட போகுது? 2 பேரும் எங்க போறாங்க? அத பத்தி உங்களுக்கு என்ன? அது சரி, எனக்கு என்ன? நம்மளுக்கு நம்ம வேலை தானே முக்கியம். நான் வந்தேனா பேரனா கொஞ்சம் நான் போயிட்டே இருந்திருக்கணும். என்னடா பேரண்டி, பாட்டி சொன்னது சரிதானே? பாத்தியா, பாட்டி கிட்ட பேச மாட்டேங்கிற. கொஞ்ச நாளா உன்னை விட்டு போயிட்டேன். அந்த கோவமா பாட்டி மேல உனக்கு? இனிமே உன்னை விட மாட்டேன் சரியா? தினமும் காலையில வந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் உன் கூட விளையாண்டுட்டு போவேன் பாட்டி, சரியா? சரி, நான் கிளம்புறேன். சரி மதி, வேலைக்கு போறியா? போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா. நான் போகணும்னு சொன்னேன். போயிட்டு வான்னு சொல்ற மதி. நான் குழந்தைய தூக்கிட்டு போகணும். அதுக்குதான் நான் இருக்கல மதி. நான் கதவை பூட்டிட்டு போகணும். ஓ அப்படியா? சரி மதி, நீ வேணா கதவு பூட்டிட்டு போ. நான் என் பேர பிள்ளைய வச்சுட்டு வாசல்ல உட்காந்துக்கிறேன். ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? மதி, நான் இந்த சாசரம் பண்ணலையே. அதோ வேணா விட்டுட்டு போங்கன்னு சொன்னா ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க? அப்போ நான் இங்க வந்தது தப்புங்கிறியா மதி? ஆமா. என்ன மதி, பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? நேரடியாவே சொல்றேங்க, இங்க வந்து என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, நிம்மதியா இருக்க விடுங்க. இப்ப சொன்னியே, அதான் 100ல ஒரு வார்த்தை. அப்படி இப்படின்னு சொல்லி உன் காரியத்தை நீ சாதிச்சிட்டல. நீ அப்படிதான் பேசுவ. சோமு கூட சொன்னான், கேஸ வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் மதி பேச்ச மாறிட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்டான். நான் தான் மதி அப்படி பண்ண மாட்டா, இந்த ஜில்லாவிலேயே அவ ஒருத்திக்கு தான் வாய் சுத்தம்னு சொன்னேன். அது சரி, நீயும் எத்தனை வருஷம் தான் நல்லவளாவே இருப்ப. இருந்தாலும் நேத்து நான் கேட்டப்போ ஒரு வார்த்தையாவது சொல்லி இருந்திருக்கலாம். நீயும் மத்தவங்க மாதிரிதான் இல்ல, நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்ட, அப்படிதானே? இங்க பாருங்க, சும்மா தேவையில்லாம பேசாதீங்க. யாரு கேட்டு கேஸ் கொடுத்தீங்க? நீங்களே கேஸ் கொடுப்பீங்க, அப்புறம் அதை வாபஸ் வாங்க சொன்னா காம்பன்சேஷன் கேப்பீங்களா? என்ன நீ என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க? நான் எவ்வளவு இறங்கி வந்து பேசுறேன். ஏன்னா தப்பு சோமு மேல இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான். நானும் எவ்வளவு பொறுமையா இருக்கணுமோ அவ்வளவு பொறுமையா இருந்து பாத்துட்டேன். இதுக்கு மேல என்ன பழைய பாஞ்சாலியா மாத்திராத சொல்லிட்டேன். என்ன மிரட்டுறீங்களா? அப்படிதான் வச்சுக்கோ. ஏன் நீ மட்டும் சொன்ன மாதிரி நடந்துக்கல, நான் மட்டும் எதுக்கு உனக்கு பயந்து பயந்து இருக்கணும்? நீங்க எப்படி வேணா இருந்துட்டு போங்க, ஆனா தயவு செஞ்சு இங்க மட்டும் வந்துடாதீங்க. இதான் உன் முடிவா? ஆமா. அப்ப நானும் வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டியதா இருக்கும். மதி, மதி என்ன பண்ற? நீங்க எந்த மாதிரி முடிவு எடுத்துக்கோங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நல்லா யோசனை பண்ணி தானே சொல்ற? உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. முதல்ல வெளியே போங்க. மதி, நான் என்ன வெளியே வெளியே போ. இந்த நடிப்புக்கெல்லாம் மயங்குற ஆளு நான் இல்ல. முதல்ல வெளியே போங்க. எந்திரிங்க, போங்கன்னு சொல்றேன்ல. அழகாதரா, பாட்டி யாரு சொன்னாலும் உன்னை பார்க்க வருவேன். என்னது இப்படி வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு போயிட்டாலே? நம்மள மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள சேர்ப்பாளா அவ? அடுத்தது என்ன பண்றதுன்னு யோசிப்போம்.
என்ன பிரதர், கடைசியில உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு? ஐய, ரொம்ப பரிதாபமா பூவா தலையெல்லாம் போட்டு பாக்குற நிலைமைக்கு வந்துட்டேன். அப்படியே தாய் பாஸ், அஞ்சு கல்லு, சொட்டாங்கா, பல்லாங்குழின்னு டெவலப் ஆயிடுவ போல இருக்கே. கிராமத்துல ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்க இப்படிதான் தனியா உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்க. வாட் பிரதர், என்ன ஆச்சு? வழக்கமா இப்படி எல்லாம் பேசினா என்ன துரத்தி துரத்தி அடிக்க வருவல்ல? ஏய், நானே நொந்து போயிருக்கேன். இப்போ போய் நீ டார்ச்சர் பண்ணாத. ஐயோ சாரி பிரதர். என்னாச்சு உனக்கு சொல்லு. என் கூட பிறந்த அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த ஷாலினியால சத்தியமா தாங்கிக்கவே முடியாது. சொல்லு. சூர்யா கிட்ட பேசணும், அதான் பேசலாமா வேண்டாமான்னு பூவா தலைய போட்டு பாத்துட்டு இருக்கேன். ஓ, அதுக்குள்ள நம்பர்லாம் வாங்கியாச்சா? நம்பர் வாங்கலாமா வேண்டாமாங்கிறதுக்கு தான் இந்த பூவா தலையா. அட லூசு பிரதர், நீ இவ்வளவு தத்தியா இருப்பன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. பின்ன என்ன, இதுக்கு முன்னாடினா அது வேற கதை. இப்பதான் பெரியவங்களே பார்த்து பேசி முடிவு பண்ணிட்டாங்களே. இதுல எங்க அண்ணி வேற ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு உட்காந்து பொண்ணுங்க கேம்லாம் ஆடிட்டு இருக்க? நியாயமா இந்நேரம் நீ அண்ணிய கூட்டிட்டு போய் பாதி சென்னையை சுத்தி பாத்துருக்கணும். பேசுறதுக்கு தைரியம் வர மாட்டேங்குதே. அப்ப வா, பாண்டி விளையாட்டுல ஒரு ஆட்டம் போடலாம். ஏய், உன்னெல்லாம் எப்படிடா போலீஸ் வேலைக்கு செலக்ட் பண்ணாங்க? என்ன நக்கல் பண்றியா? நீ வேணா அவ்வளவு தைரியமான பொண்ணா இருந்தா சூர்யா நம்பர் வாங்கி கொடு பார்க்கலாம். நான் இப்பவே அவகிட்ட பேசுறேன். வேணாம், நீ பேசவே வேணாம். நீ கடல போடுறதுக்கு என்ன உசு பேத்தி விடுறியா? ஏய் ஷாலு, ப்ளீஸ்மா, கொஞ்சம் வாங்கி கொடு. சரி, ரொம்ப கெஞ்சாத, மானம் போது, வாங்கி தரேன். அம்மா, சூர்யா நீ நம்பரை யார்கிட்ட கேக்குறது? என்கிட்ட சூர்யா அக்கா மதியோட நம்பர் இருக்கு. எப்படிடா அவங்க நம்பர் உனக்கு கிடைச்சது? மதி வீட்டுக்கு போய் பிரச்சனையாச்சுல்ல, அப்ப அவங்க நம்பர் வாங்கி வச்சிருந்தேன். முதல்ல அவங்க நம்பரை டயல் பண்ணி கொடு. ஹலோ. ஹலோ அண்ணி, குட் மார்னிங். யாரு? நான் மாரிச்சாமியோட சிஸ்டர் ஷாலினி பேசுறேன். சொல்லுங்க. சூர்யா நீ நம்பர் கொஞ்சம் வேணுமே. அவ நம்பர் எதுக்கு? என்னங்க நீ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? பெரியவங்க எல்லாம் சேர்ந்து பேசி முடிவு பண்ணிட்டாங்களே. சொன்னாங்க. சும்மா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் நம்பர் கேட்டேன். சரி சொல்றேன். 91. ஒரு நிமிஷம் அண்ணி. சொல்லுங்க அண்ணி. 91 76 76 31 95 95 16 16. ஓகேங்க அண்ணி, தேங்க்ஸ் அண்ணி. பை. 9176. ஏன்டா இப்படி அலையற? நான் பண்றேன். ரிங் போதா? பேஸ். என்னாச்சு? கால் ஆன்சர் பண்ணல. ஏய், நியூ நம்பர்ன்றதுனால அட்டெண்ட் பண்ணாம இருப்பாங்க. நீ மெசேஜ் அனுப்பு பார்க்கலாம். என்ன அனுப்புறது? ஆட மாட மாரிச்சாமி. ஏய், போதும் நிறுத்து, நானே பாத்துக்கிறேன். அவ்வாறுங்கிறதுல என்னடா ரொமான்ஸ் இருக்கு? முதல்ல இதுக்கு ரிப்ளை வருதான்னு பாப்போம். ரிப்ளை பண்ணு. டேய், ரொமான்டிக்கா ஒரு கோட் அனுப்புடா. சும்மா இரு. இந்த பேரை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படிடா ரிப்ளை அனுப்புவாங்க?
நீ அடி வாங்க போற. பாத்தியா, நான் சொன்னதுதான் நடந்திருக்கு. வெயிட் பண்ணுடா, கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவாங்க. அப்புறமா கால் பண்றேன்னு சொல்லிருக்கா. பரவாயில்லையே, அண்ணி மனச கரைச்சிட்டு. ஆனா பழைய பஞ்சாங்கமா இருக்காளே. அதுக்காக நீ சந்தோஷப்படணும். ஏன் ஏன் அப்படி சொல்ற? அது அப்படிதான். டேய் ஷாலினி, மாரிஸ், இங்க வாங்க. வாங்க. என்னப்பா இன்னும் ரெடி ஆகலையா? என்ன எதுக்கு? பொண்ணு பார்க்க போறோம்டா. எப்போ? இப்படா. வாங்க வாங்க போலாம். டேடே அலையாதடா, நாங்க போய் பூப்பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம், சரியா? அதுக்குள்ள நீங்க 2 பேரும் ரெடி ஆயிடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் போங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எங்களுக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு. சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க சீக்கிரம் 2 பேரும். டீ எடுத்துக்கோங்க. டேய், இது ஒண்ணுதான் குறைச்சல். உங்க கோவத்தெல்லாம் ஏன் மேல காட்டுறீங்க? என்ன பாவம் பண்ணணும் உங்ககிட்ட மாட்டிட்டு நான் முழிச்சிட்டு இருக்கேன். அத நான் சொல்லணும். நான் என்ன பாவம் பண்ணணும்? எனக்கு இந்த மாதிரி ஒரு புள்ள வந்து பிறந்திருக்கான். தினமும் 10 பேருக்கு புத்தி சொல்றவன் இந்த துரை. யார் விட்டியாவது பிரச்சனைனா முத ஆளா போய் பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைப்பேன். முதல்ல யார் வீட்டு பிள்ளைங்களாவது குடிச்சிட்டு வந்தா போதும், அவங்களுக்கு அறிவுரை சொல்லி என் வீட்டுல வந்து பாரு, என் பிள்ளைய பாருன்னு பெருமையா பேசுவேன். ஆனா இப்ப அதே புள்ள தினமும் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றான்னு தெரிஞ்சா போதும், எல்லாரும் என்னை பார்த்து கை கொட்டி சிரிப்பாங்க. இப்ப அவன் வரட்டும், 2ல 1 கேட்டுறேன். இதுக்கு மேல நான் சும்மா இருந்தா அவனுக்கு அப்பனா இருக்கவே நான் லாய்க்கு இல்ல. இப்ப புலம்பு என்னங்க பிரயோஜனம்? சின்ன வயசுல அடிச்சு வளர்த்திருந்தா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுவானா? அடிச்சு வளர்க்குற அளவுக்கு அவன் அந்த மாதிரி புள்ளையே இல்லையே.
இப்பதானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப தப்பு பண்றான்னு தெரியுது இல்ல, அப்புறம் பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? சட்டையை பிடிச்சி ஏன்டா அப்படி எல்லாம் பண்றேன்னு கேளுங்க. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு இதை பேசி முடிவு பண்ணிட்டு தான் மத்த வேலையே. ஆமாங்க, அப்படி செஞ்சாதான் அவன் அடங்குவான். நாம தண்ணி அடிச்சிட்டு போனா அப்பா திட்டுவாருங்கிற பயம் இருக்கணும். அப்பதான் இனிமே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் அவன். இன்னைக்கு இருக்கு அவனுக்கு கச்சேரி. இனிமே குடிக்கவே மாட்டேன்னு காலில் விழுந்து கெஞ்சினால அதுக்காக பரிதாபப்பட்டேன். இப்ப இதே தொழிலா வச்சிருக்கான். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். உங்ககிட்ட தான் கேக்குறேன். எதுக்குடா? குடிச்சிட்டு வந்து காட்டா பண்றதுக்கா? நான் உன்கிட்ட பேசல. நான் உனக்கு ஆகாதவனா? அப்புறம் இவர் மட்டும் என்னவா? பணம் வேணும்னா என்ன வேணாலும் பண்ணுவியா நீ? ஆமா. டேய், ஏன்டா இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற? இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையேடா. தெரியுதுல இதுக்கு முன்னாடி நான் இப்படி இல்லன்னு. இப்ப நான் இப்படி நடந்துக்கிறேன்னா அதுக்கு நீங்க 2 பேரும் தானே காரணம். நல்லா இருந்தா என்ன இப்படி மாத்திட்டீங்க? நான் குடியாரனா மாறினதுக்கு நீங்க 2 பேரும் தான் காரணம். ஆமாண்டா, ரோட்ல போற பொண்ண லவ் பண்ண சொல்லி நாங்களா சொன்னோம்? அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து சொந்தக்காரங்க முன்னாடி மூக்கறதெல்லாம் மறந்து போச்சா? இதான் சாக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்து டேரா போட்டு என்ன அவளுக்கு வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செய்ய வச்ச. இதெல்லாம் செஞ்சது நீ. நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி நாங்க என்ன குடிச்சா தெரிஞ்சோம்? குடிங்க. யாரு உங்களை குடிக்க வேணாம்னு சொன்னது? நீ ஒரு குவார்டர் குடி. இந்தா நிக்கிறாளே அவளுக்கு ஒரு குவார்டர் வாங்கி கொடு. இவருக்கு ஒரு ஆஃப் வாங்கி கொடு. குடிச்சு குடிச்சு குடியார குடும்பமா தெரியும்.